திருச்சிற்றம்பலம். அருட்பெரும் ஜோதி, அருட்பெரும் ஜோதி, தனிப்பெருங் கருணை, அருட்பெரும் ஜோதி. எல்லா உயிர்களும் இன்புற்று வாழ்க. எகிப்திய வணிகர்களிடம் ஒரு நல்ல பழக்கம் பழங்காலத்தில் இருந்தது. காலை நேரத்தில் தங்கள் கடையை திறந்ததும் கடைவாசலில் ஒரு நாற்காலியை எடுத்து போடுவார்கள். வருகின்ற வாடிக்கையாளர் அதில் உட்கார்ந்து தங்களுக்கு தேவையான பொருட்களை வாங்கிச் செல்வார்கள். முதல் வாடிக்கையாளர் ஒருவர் வந்து தங்கள் கடையில் பொருளை வாங்கிச் சென்றதும் அவர்கள் அந்த நாற்காலியை உள்ளே எடுத்து வைத்து விடுவார்கள். வியாபாரமான கடைக்கு அடுத்து ஒரு வாடிக்கையாளர் வந்தால் கடைக்காரர் தனது கடைக்கு வெளியே வந்து தெருவை பார்த்து எந்த கடையின் முன் நாற்காலி இருக்கிறதோ அந்த கடையை காட்டி, எங்களது கடையில் முதல் வியாபாரம் நடந்து விட்டது, அந்த கடையில் முதல் வியாபாரம் இன்னும் நடக்கவில்லை, நீங்கள் தயவு செய்து உங்களுக்கு தேவையான பொருளை அந்த கடைக்கு சென்று வாங்கி அந்த கடையை நடத்துபவருக்கு உதவுங்கள் என்று கூறி வாடிக்கையாளர்களை அங்கே அனுப்பி வைப்பார்களாம். சக வியாபாரி தனது வியாபாரத்தையே துவக்காமல் இருக்கும்போது தான் மட்டும் லாபத்தை பார்ப்பது சரியல்ல என்ற நல்ல குணம்தான் இத்தகைய நடவடிக்கைக்கு அடிப்படை காரணமாகும். இந்த நல்ல குணத்தால் தான் அவர்களது வியாபாரமும் அந்த காலத்தில் செழித்து வளர்ந்துள்ளது என்பது வரலாறு. இன்றைய வணிகமும் வணிக நிறுவனத்தை நடத்துவோரும் வணிகர்களும் இப்படிப்பட்ட நல்ல குணம் கொண்டவர்களாக இருக்க வேண்டும் என்று இறைவனை பிரார்த்தித்து, அந்த பிரார்த்தனை உணர்வோடு இனிய காலை வணக்கம் சொல்வது உங்கள் அழகம்மை சுவாமிநாதன். ஹாப்பி மார்னிங்.